Hello friends, welcome to Divya Aari work. இன்னைக்கு கிளாஸ் வந்து 19 சுகர் பீட்ஸ்ல நம்ம வந்து போட்டுருப்போம் ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ வந்து இது சுகர் பீட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு டைப் மெத்தட். நீங்க வந்து எதனா வந்து டிசைன் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னாக்கா நீங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து பண்றேன். எப்படி நம்ம வந்து டர்னிங் பண்ணி பண்ணலாம், எப்படி ஷார்ப் வரும் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, நம்ம சுகர் பீட்ஸ் போடும்போதே வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஸ்டார்டிங் லைன்லேருந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். கீழே எப்படி லாக் பண்ணி இப்படி இழுத்துக்கலாம். எப்பயும் போடுற மாதிரி தான் ரெண்டாக போட்டுக்கலாம். நல்லா டைட் பண்ணி போட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக வந்து வரும். டைட் பண்ணாமல் போட்டிங்கன்னாக்கா அது என்ன நம்மளுக்கு வந்து லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நெக் லைன் போடும்போதும் நல்லா டைட் பண்ணிட்டு போட்டிங்கன்னாக்கா நல்லா டைட், எவ்வளோ டைட் கொடுக்குறோமோ இந்த பீட்ஸ்க்கெல்லாம் அவ்வளோ நல்லா வந்து நம்மளோட கிளாத்தில் வந்து இது டைட்டாக உக்காரும். அதில் இந்த த்ரெட்டு நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு இது ஈஸியாகவும் உள்ள நோஞ்சு இந்த ஊசிக்கு ஏற்ற மாதிரி இந்த த்ரெட்டு வந்து நம்மளுக்கு வளைஞ்சு கொடுக்கும். அதுக்காக தான் இதை வந்து நம்ம போடுறோம். இங்கே வந்து ஒரு பீட்ஸ் போடணும். போட்டுட்டு இந்த பீட்ஸை போட்டுட்டு இங்கே ஒரு சின்னதாக ஒரு பீட்ஸே போடாமல் லாக் பண்ணி இழுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து கிடைக்கும். பீட்ஸ் போடக்கூடாது. இந்த ஷேப்புக்காக தான் இங்கே ஒரு குட்டி லாக் ஒன்று போட்டுக்கணும். இப்படி குட்டி லாக் போட்டுட்டு இந்த ஷேப்புக்காக அதே மாதிரி இங்கே திருப்பி இந்த ஷார்ப்புக்கும் இந்த மாதிரி தான் நம்ம லாக் கொண்டு போட்டு அப்புறமா பீட்ஸ் போடணும். இப்படி லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இந்த லீஃப் வந்து போட்டுட்டு வந்துடலாம்.
பார்த்திங்கன்னா இது ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் போட்டிருக்கிறோம். இதில் நிறைய மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணி நீங்களும் வந்து இந்த பீட்ஸ் வந்து போட்டு பழகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.